சமீபத்துல சரத்குமார் அவரு பேசும்போது ராதிகா அவங்கள திருமணம் பண்ண காரணம் என்ன அப்படிங்கிற மாதிரி கேள்விகள் எல்லாம் கேட்டதுக்கு சரத்குமார் அவரு என்ன சொல்லியிருந்தாருங்கிறத வாங்க பார்க்கலாம். தமிழ் சினிமாவோட மூத்த நடிகர்கள்ல ஒருவரும் நடிகர், தயாரிப்பாளர், அரசியல்வாதின்னு பல்வேறு அடையாளங்களை கொண்டவருமான சரத்குமார் சமீபத்திய பேட்டியில தன்னோட தனிப்பட்ட வாழ்க்கைய பத்தி மனம் திறந்து பேசியிருக்காரு. அதுல நடிகை ராதிகா அவங்கள திருமணம் செய்து கொண்டது பத்தி அவரு பேசின விஷயங்கள் வைரல் ஆயிட்டு இருக்கு. அந்த பேட்டியில அவர் பேசும்போது ராதிகா அவங்களோட திருமணம் செய்வேன் அப்படின்னு நான் ஒருபோதுமே நினைச்சதே கிடையாது. ராதிகா அவங்கள நான் கல்யாணம் பண்ணணும்னு நான் யோசிக்கவும் இல்ல. அது ஒரு குறிப்பிட்ட சூழ்நிலையில நடந்த ஒரு முடிவுதான். திடீர்னு ராதிகா அவங்கள திருமணம் செய்ய வேண்டிய ஒரு நிலைமை வந்துருச்சு. அதுக்கு முன்னாடி நாங்க 2 பேரும் நல்ல நண்பர்களா தான் பழகிட்டு இருந்தோம். நான் என்னுடைய பழைய காதல் விஷயங்கள், வாழ்க்கையில நடந்த நல்லது கெட்டது எல்லாத்தையுமே ராதிகா அவங்க கிட்ட மனசு திறந்து பேசியிருக்கேன். என்ன பத்தி எல்லா விஷயத்தையுமே அவங்க கிட்ட நான் சொல்லியிருக்கேன். எல்லாமே அவங்களுக்கு தெரியும். எங்களோட திருமண வாழ்க்கையில அந்த ஒரு விஷயம் தான் புரிதலை ஏற்படுத்துச்சு. நான் வெளிப்படையா அவங்க கிட்ட பேசினது நல்ல நட்போட இருந்ததுதான். திருமண வாழ்க்கையில நட்போட முக்கியத்துவம் பத்தி பேசும்போதுதான் சரத்குமார் அவங்க கணவனும் மனைவியும் நல்ல நட்போட இருந்தாலே போதும், பெரிய பிரச்சனையே வராது, அந்த பிரச்சனை வர்றதுக்கும் வாய்ப்பு குறைவு. நாங்க ஆரம்பத்துல நல்ல நண்பர்களா இருந்தோம். அதுவே எங்க வாழ்க்கைக்கு ஒரு வலுவான அடித்தளமா இருந்துச்சு. சரத்குமார் ராதிகா திருமணம் அந்த காலகட்டத்துல திரையுலகில பல பேருக்கு பெரிய ஆச்சரியத்தை ஏற்படுத்தி இருந்துச்சு. எங்களோட கல்யாணம் நடந்தது பல பேருக்கு அதிர்ச்சியாவே இருந்துச்சு. அதிலும் நடிகர் அரவிந்த் சாமி ரொம்ப ஷாக்கானாரு. நாங்க காதலிச்சிட்டு இருந்த காலத்துல அவரு ஒரு புத்தக வெளியீட்டு விழாவில ஸ்பீக்கரா இருந்தாரு. ஆனா கல்யாணம் நடந்ததுக்கு அப்புறம் ஒரு வார்த்தை கூட என்கிட்ட பேசவே இல்ல. ரொம்ப கோவப்பட்டாரு. என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லலையேன்னு கேட்டாரு. இப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாம் நடந்துச்சு. அந்த சமயத்துல எல்லாத்தையும் நாங்க கடந்து வந்ததா ஆக வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்துச்சுன்னு சரத்குமார் அவர் சொன்ன விஷயங்கள் இப்ப வைரல் ஆயிட்டு இருக்கு. அது மட்டும் கிடையாதுங்க. 80களில் பாத்தீங்கன்னா தமிழ் சினிமாவில் அறிமுகமாகி ஆக்ஷன் ஹீரோ, குடும்ப நாயகன் பல வெற்றி படங்களை கொடுத்தவர். சூரியன், நாட்டாமை, நட்புக்காக, சமுத்திரம், இந்த மாதிரி நடிப்புல நிறைய நல்ல நல்ல கதாபாத்திரங்களை தேர்வு செஞ்சும் நல்ல கதைகளை தேர்வு செஞ்சும் நடிச்சவர் தான் சரத்குமார் அவரு. அப்புறம் தான் அரசியலுக்கு அரசியல்ல இப்ப தலைவராகவும் செயல்பட்டு வராரு. ராதிகா சரத்குமார் அவங்க தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம்னு பல மொழிகள்ல நடிச்ச முன்னணி நடிகை. அவங்களும் நல்ல கதாபாத்திரங்களை தேர்வு செஞ்சு நடிச்சாங்க. ராதிகா அவங்களுக்கு ரயன் அப்படிங்கிற ஒரு மகளும் இருக்காங்க. தன்னோட மகளை ரொம்பவே நல்லா பாத்துக்கிறாங்க. இப்ப சந்தோஷமா குடும்பத்தோட அழகான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்காங்க. இது பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க. நம்ம இது போல சினிமா அப்டேட்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்க நம்ம சேனல் கூட இணைஞ்சிருங்க.